ரைட்டா ரைட் ரைட்டா ரைட் ரைட்டா ரைட். ராங்க. என்னடா ராங்க? எங்களை விட்டு விளையாடுறீங்களா? அதுதான் ராங்க. இது பொண்ணுங்க விளையாட்டு. கோபால், உன்னோட டிராயர் பாவாடு மாதிரி இருக்கிறதுனால உன்னை வேணா சேர்த்துக்கிறோம். இந்த விளையாட்டுலாம் வேணாம். எல்லாரும் விளையாடுற மாதிரி நொண்டி, ஐஸ் பீஸ், கூட்டாஞ்சோராக்கி விளையாடலாமா? பொங்கல் ரெடி. ஆஹா, போடு. எனக்கு சாப்பிடு சாப்பிடு. அரிசி வரல என்னோட. அப்பா, சித்தப்பா, வாங்க வாங்க வாங்க. என்னப்பா, சரியா சாப்பிடுற நேரத்துல வந்துட்டோம் போல இருக்கு. விருந்தெல்லாம் தட்டா புட்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா. ஏய், எல்லாம் எந்திரிங்க. தாத்தாவும் சின்ன தாத்தா வந்திருக்காங்கல்ல, உடம்புறீங்கன்னா நான் முதல்ல கவனிக்கணும். எந்திரி எந்திரிங்க. எந்திரி எந்திரி. போடு போடு, நல்லா போடு நல்லா போடு. ஏமா, பெரியவங்க நம்ம சாப்பிட்டுருந்தா அப்படிமா, குழந்தைகளையும் உட்கார வச்சு சாப்பிடுவேமா. உட்காருமா, உட்கார் சாப்பிடுமா. உட்காருமா, உட்கார் உட்கார். எவ்வளவு நல்ல மனசு. அரை கரண்டி வைமா, வேஸ்ட் பண்ணிட போறாங்க. ஏமா, பொங்கல் நல்லா இருக்குல்ல? என்ன முழிக்கிற? புருஷன் புகழ்றானா இன்னும் கொஞ்சம் வைக்கணும்னு அர்த்தம். குத்து கொள்ளாட்டை இருக்க, சம்பாதிக்கிறது அவன். கொஞ்சம் வச்சா உங்க அப்பன் சொத்தனை குறைவா போகுது. வைமா. ஐயா, அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கே. நிலா நல்லா விளையாடுறாப்ல. கையில வெங்காயம் வச்சிருப்பா போல இருக்கு. மாமனார் சத்தம் போட்டதும் மருமக அலறாப்ல. கரெக்டா அலறிய. அவ விளையாட்டு கலல, உண்மையாவே அலறா. விருந்தாளி விளையாட்டுன்னு ஐடியா போட்டுட்டு ஆக்கடை தின்னுபுட்டு அளவார வைக்கிறீங்களா? இந்த இடி தொலை. இவங்க ரெண்டு பேரும் அப்பவே சொன்னாங்க கோபால் ஒரு ஏமாத்து கல்லன்னு. இந்த கொட்டிக்கோம. ஏய், பாத்திரம் என்னோடது. அவங்க தள்ளி விட்டுட்டு போறான். பேச்சம்பழத்துக்கு போட்டாலும் போட்டுருவான். குட்ரா. ஏய் ஈஸ்வரி, இருக்கிறத வலிச்சு போட்டு போடி. அம்மா, கூட விளையாட வந்த மரியதா. ஏய் நில்றி. Plan success. டிஃபரெண்டான போஸா இருக்கு. டேய், என்னடா இது? அசிங்கமா தொப்புல காட்டிக்கிட்டு ஒன்னாவது தச்சதோ. காதுல தோடு போட்டுக்கிட்டா பொட்டு இருக்கிறதுக்கு நீ அங்க உட்கார்ந்துக்கலாம். நிறுத்துங்கடா, நானே எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன்னு கேப்பீங்கல்ல. ஏன் பிட் வைக்கிறாப்ல தச்சியோ? ராசியான சட்டை 6ஆவதுல இருந்து பச்சைக்கு இதையே போடுறேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன். அப்ப நீ படிக்கிறது இல்ல, சட்டை தான் படிக்குது. அப்ப பேண்ட் டவுசரா இருக்கும். ஸ்கூல்ல டவுசர் போட விட்டுருந்தா இன்னும் அதே போட்டுட்டு இருப்பான். டேய், அவன் பாவண்டா. பேண்ட் மண்ணதால 6ஆவதுல 100 மார்க் வாங்கினவன் இப்ப 90 மார்க் தான் வாங்குறான். 90 மார்க் வாங்கினாலும் நான் தானே ஃபர்ஸ்ட். உங்கள எத்தனை பேர் பாஸ் மார்க் வாங்குறீங்க? எங்க கிட்ட உன் சட்டை இல்லையே. டேய், என்னடா? இல்ல, இந்த சட்டைய 10வது பரிசுக்கு போட்டு வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன்டா. நான் போய் உட்கார்றேன். டேய், பொண்ணுங்கெல்லாம் ராசி பாப்பாங்களாடா? ஆசை இரு, கேட்டு தெரிஞ்சுப்போம். டேய் வேணாண்டா. ஈஸ்வரி. என்ன குட்டா? உன் பேர் ஈஸ்வரி தானே? மாரியம்மாளையே. ஒருத்தர் 2 பேர், அப்பா கணேசா அப்பா முருகான்னு சாமியை துணைக்கு அழைக்கிறாப்புல. நீ பரீட்சைக்காக அந்த ஈஸ்வரியே கூப்பிட்டியோன்னு நினைச்சேன். ஹலோ ஹலோ, என்ன கூப்பிட்டியா? போன் பேசுறியோன்னு நினைச்சேன். ஈஸ்வரி. ஹலோ ஹலோன்னு பேச ஆரம்பிச்சா எதில் யார் பேசுறான்னு தெரிய வேண்டாம். முதல்ல யார் பேசுறான்னு சொல்லிட்டு ஆரம்பி. ஒன்னு கேப்பேன், கேளு. தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனாலும் விசாரிச்சு சொல்றேன்.
ஓ கேட்டியா? இருந்தா தரேன், இல்லைன்னாலும் யாருக்கிட்டையாவது வாங்கி தரேன். போதுண்டி, ஓடிட போறான். பரீட்சை இருக்கு, எழுதினாலும் பாஸ் ஆயிருவான். அப்போ ஓடினா பரவாயில்லங்கிறியா? சிரிச்சாச்சா? ஈஸ், எனக்கு ஒரு சந்தேகம். உடனே எந்த பாடம்னு ஆரம்பிச்சிடாத. நீங்க ராசி பாப்பீங்களா? எதுக்கு? பாத்து கடி, காது காயமாயிர போகுது. தினமும் பேப்பர் டிவின்னு ராசி பலன் பாப்பீங்களான்னு கேட்டேன். பாப்பனே, அப்படியே நடக்கும். இன்னைக்கு கூட ஒரு குண்டை நான் அப்பவேன் போட்டிருந்துச்சு. டி அப்பாதா? ஆமாண்டா, இத வச்சு அவரோட ஆசைக்கு வைக்கிற ஆப்பு. ஏய் கொலுசங்கடி, மத்தியானம் சாப்பிடும்போது கூட காலைல பார்த்தேன். பர்ஸ்ல இருக்கு. ஏன் திருக்கணி கண்டுச்சா? இல்ல, கழட்டி வச்சுட்டேன். வீட்டுல அடம் பிடிச்சு வாங்கின. ஏன் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ம்ஹும். ஆசை தீந்து போச்சு, இனிமே போட மாட்டேன். சரி, காலை ஏன் இப்படி மொட்டையாக்கிட்டு இருக்க? Selected. Huh? You are selected. You selected. ஆனா எதுக்கும் அவன் பின்னாடி போய் உட்காரு, தும்மிட போறான். கோ. தும்மிதான் வந்தேன். என்ன ரொம்ப ஸ்டெடியா வரான்? You are selected. ஓவர கொண்டுமோ? ஸ்மார்ட் பாய். டேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிறீங்க? சார், பொண்ணு சார். கொஞ்சம் கண்ணாடி கூட போட்டு பாக்குறேன். மூஞ்சியும் முகரையும். அவளா? நம்ம கூப்பிட்டியா? சார் சார், ஒரு 10 நிமிஷம் பாத்துக்கோங்க சார், வந்துடுறேன். சரிம்மா. குழந்தைங்களா, இன்னைக்கு கிளாஸ்ல புதுசா சேர்ந்தாங்க யாரு? கையை தூக்குங்க. சபாஸ். உங்கள யார் யாருக்கு ஆப் போட தெரியும்? குட். வாமா, நீ வாமா. ஓடியா ஓடியா. நீங்க ஆப் போடுவீங்களா? எங்க போடுங்க பாப்போம். அச்சோ, உங்க வாயில போடணுமா? என்னம்மா? ஆமா சார். எதுக்குடா சிரிக்கிறீங்க? 200 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 20 பேர் தான் செலக்ஷன் வந்திருக்கீங்க. எலிஜிபிலிட்டி இல்லைனாலும் ஒரு பொண்ணு என்சிசிக்கு வந்திருக்க. சிரிக்கிறீங்க? கை தட்டுங்கடா. அம்மா, உனக்கு இந்த கைத்தட்டலோட சரிம்மா. நீ போயிட்டு வாமா. நம்ம ஸ்கூல்ல பொண்ணுங்களுக்கு என்சிசி இல்லம்மா. சார் 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 ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். எதுக்குமா இப்படி அடம் பிடிக்கிற? அப்படி என்சிசி மேல உனக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட்? காலையில சுட சுட டிஃபன் கிடைக்கும்ல. இப்ப என்சிசில சேர்ந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு பின்னால ராணுவத்துல சேர்ந்து நானும் எங்க அப்பா மாதிரி வீரத்தை காட்டணும். குட். உனக்காக, ஓ இன்ட்ரெஸ்டுக்காக, அப்புறம் உங்க அப்பா அந்த தியாகிக்காக கண்டிப்பா லெட்டர் எழுதி ஸ்பெஷல் பர்மிஷன் கேக்குறமா. ஆனா கிடைக்குமான தெரியலையம்மா. பரவாயில்லைங்க சார், அது வரைக்கும் நீ எடுபடியா கூட சேர்த்துக்கோங்க. அண்ணாபி சேலவா? நீ வாமா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். போமா, போய் உட்கார். ஏண்டா, என்சிசி வேணாம்னா வராம வீட்டில் இருக்க வேண்டியதானே? சார், என்சிசில சேரலனா வீட்ல வகுப்பு போடுவாங்க. நீங்களா தரத்திட்டீங்கன்னா சேர்றேன். உன் வேலை எனக்கு தெரியும்டா, அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். சார், என்சிசி பூட்டை இவன் காலில் போட்டால் இவனால நடக்க கூட முடியாது. இவனெல்லாம் ஏன் சார் செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க? டேய், சேர்த்திடலாம்டா. உங்க 2 பேரோடைய சாப்பாடையும் கொடுத்து. ஆமா, நீங்க 2 பேரும் ஒரே கிளாஸா? இல்ல சார். நல்ல வேலை, கிளாஸ் தப்பிச்சுது. ஊரு வேற வேற சார்.
ஊரும் தப்பிச்சுதா? இல்ல சார், ஊருக்கு ஒத்து போதாதா? சரி பண்ணிடுவோமா? சரி பண்ணிடலாம். இன்னைக்கு செலக்ட் ஆனவங்க எல்லாருமே நாளைக்கு ஆபீஸ் ரூம் வந்து யூனிஃபார்ம் செட்டு வாங்கிக்கோங்க. நீலா, உனக்கு என்சிசி ட்ரெஸ் கிடையாது, அதனால நீ ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்லயே வந்துரு. ஓகே சார். அடுத்த வாரத்துல இருந்து கிளாஸ் ஆரம்பமாகுது. நீங்க இப்ப எல்லாருமே கிளம்பலாம். கோபால், நீ மட்டும் ஸ்கூல் கிரவுண்ட 4 ரவுண்ட் ஓடிட்டு ஆபீஸ்ல வந்து என்னைய பாரு, அப்புறமா நீ கிளம்பலாம். என்சிசி சரித்திரத்திலேயே செலக்ஷன் ஆன அன்னைக்கே பனிஷ்மெண்ட் வாங்கின ஒரே ஆள் கோபாலா தான் இருக்கும். கோவிந்தா, அந்த சரித்திரத்துல நீயே சேர்ந்துட்ட. இப்ப நீ ஓடு. ஓடு. டவுசரே, பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். என்ன ஏதாவது டவுட்டா? ஆமா டீச்சர், ஆனா பாடத்துல இல்ல. அப்புறம் வீரம், வீரம்னா என்ன டீச்சர்? சைலண்ட். எதுக்கு சிரிக்கிறீங்க? சரி, நீங்க சொல்லுங்க, வீரம்னா என்ன? வீரம்னா ஆம்பளைங்க, வீரம்னா ஆம்பளைங்க, வீரம்னா? வீரம்னாலும் ஆம்பளைங்க தான். அவன் தானே சண்டை போடுறான், காலை எடுக்கிறான், கஷ்டமான வேலையை செய்யறான். எங்களை விட்டா நாங்களும் செய்வோம், தெரியுமில்ல? செய்வே அதுக்கெல்லாம் சத்து வேணும், கெத்தும் வேணும். கற்பாம்பூச்சியை பார்த்தாலே பயப்படுறீங்க, இதுல காலி அடக்குவீங்களா? நல்லா சண்டை போடுவீங்க. சைலண்ட். அதுக்காக பெண்களுக்கு வீரம் இல்ல இல்லையா? ஆம்பளை சிங்கங்களா? சிங்க வேட்டையாடி பாத்திருக்கீங்களா? ஓ, டிவில பாத்துருக்கோம். யார் வேட்டையாடுறது? பெண் சிங்கங்க. ஏன் ஆண் சிங்கம் வேட்டையாடாதா? அதோட இனத்துக்கு அதில்ல வேட்டையாடி கொடுக்கணும். அது மிருகம். காட்டுக்கு ராஜா நாங்க சொல்லல, யாரோ கதையை கட்டி விட்டுருக்காங்க. யாரு? நம்ம பெரியவங்க. ஆ, அந்த பெரியவங்களே சமுதாயம், அவங்களோட அனுபவங்களே சட்டம். காட்டுக்கு ராஜான்றது கதை இல்லப்பா, சிங்கங்களோட தனித்தன்மையை ஆராய்ச்சி பண்ணி அப்படி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் தனித்தன்மை இருக்கு. ஒண்ணு தாய்மை, குழந்தைங்களை பெத்து வளர்க்கறது. இன்னொன்னு பொறுமை, எல்லாரையும் அரவணைச்சு போறது ஆம்பளைங்களால செய்ய முடியாது. வயசானவங்களையும் குழந்தைங்களையும் யாரு பாதுகாக்கிறது? அனாதை ஆயிடுவாங்க. அதனாலதான் சமுதாயம் குடும்பத்தை பார்த்துக்க பெண்களை சின்ன வயசுல இருந்தே கட்டுப்பாடோட வளர்க்கறாங்க. அதனால அவங்களோட வீரம் வெளியே தெரியறது இல்ல, தேவைப்பட்டா காட்டுவாங்க. அப்புறம் வீரம்னா மனசுல பட்டத தைரியமா சொல்லணும். தப்பா இருந்தா டீச்சர் சொன்னாங்க, பெரியவங்க பேசினாங்கன்னு அமைதியே இருக்க கூடாது. தைரியமா தப்ப சுட்டி காட்டணும். சாதாரணமாவே திட்டுறாங்க இல்ல அடிக்கிறாங்க, இதுல தப்ப சுட்டி காட்டணுமா? நீ செய்யறது நொரண்டு கிண்டல், பின்ன அடிக்காம கொஞ்சுவாங்களா? ஏய், எங்க அப்பாவா இருந்தா நாக்குல சூடு வச்சிருப்பாரு, அதான் நாக்கு கருப்பா இருக்கா? அது மச்சம் சொல்லிக்கோ. டேய், அவளை பத்தி தெரியாது பாத்துக்கோ, ஏதாவது சொன்னா அப்படியே நடந்துரும். அப்படியா? அப்போ கப்பலை பறக்க சொல்லு, ஏரோப்ளேனை தண்ணியில போக சொல்லு. நீங்களா இருந்தா கக்கா சாப்பாட்டை மாத்துன்னு சொல்லிருக்கேன். ஏய், மனசுல பட்டத தைரியமா. ஈசே, உங்க ஆளது சொல்லணும். என் கரிநாக்கி நினைச்சாலே வலிச்சிடும். ஹே, அது வருஷம் ஃபெயிலு தான் நினைச்சேன். டேய், நான் எங்கடா நினைச்சேன்? பாத்தியா, நினைக்கல, அதான் நீ பாஸ். சரி சரி, நம்ம கோபாலோட கெட்ட குணம் என்ன? கோல் சொல்றது. நீயும் தான் புறம் பேசுவ. ஷூ, அப்போ கோல் சொல்றது புறம் பேசுறது தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சும் செய்றீங்க இல்லையா? நாங்க மட்டுமா, நிறைய பேரு, முக்கியமா பொண்ணுங்க. நம்ம ஈஸ்வரி பேரே கோல்மண்டி. டேய், திமுசு கொட்ட. சரி சரி, உதாரணத்துக்கு கோபாலு செய்யறது தப்புன்னு தெரியுது, ஆனா விட முடியல, விட மனசு இல்ல. ஏன்னா அதை விட மனதிடம் மன உறுதி வேணும், அது உங்ககிட்ட இல்ல. அதே மாதிரி புகை பிடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், புகையில போடுறவன் அது தப்புன்னு தெரிஞ்சும் விட முடியல. அப்படி விட்டுட்டா அவனோட மன உறுதியும் அவனோட துணிச்சலும் கூட தீரும். புரியுதா? நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சண்டை போடுறது மட்டும் வீரம் இல்லைன்னு. குட்.
வீரத்தோட விளக்கத்தை பல பரிமாணங்கள்ல சொல்லிட்டே போலாம். இன்னும் பேசினா போர் அடிக்கும். பெல் அடிச்சாச்சு, நாளைக்கு பார்க்கலாம். கிளம்புங்க. வீரத்தை பத்தி இன்னும் சொன்னா போர் அடிக்குமாண்டா. இவ்வளவு நேரம் ஜாலியா அந்த மாதிரி. கோபாலு, கோல் சொல்றது விடுறது வீரமாண்டா. பரவாயில்ல, நான் கொலையாவே இருந்துட்டு போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் எங்களுக்கு எங்கேங்க சார் யூனிஃபார்ம்? வருதுடா. நீ ஏமா டல்லா இருக்க? வீரம்னா என்ன சார்? ஆரம்பிச்சிட்டாளா? சார் இதே எல்லார்கிட்டயும் கேட்டு போர் அடிக்கிறா சார். ஆ? நேத்து எங்க டீச்சர் கிட்ட கூட கேட்டா சார். அப்படி என்ன சொன்னாப்புல? கோல் சொல்றது அதை விட்டா வீரமா சார்? இல்லையா பின்ன? சார் ஆ? டீச்சர் சொன்னாலும் யார் சொன்னாலும் வீரம்ன்றது குஸ்தி, கராத்தே, குன்ஃபு, கத்தி சண்டை, சிலம்பாட்டம் தான் சார். ஆ? அப்படின்னா ஏக்கத்துக்காரங்க செய்யறது வீரமா? டேய் கேக்குறாள? சொல்லுங்க. இப்போ ஏக்கத்துக்காரங்க இருக்காங்க. அவங்க இருக்கிறவங்க கிட்ட எடுத்து இல்லாதவங்க கிட்ட கொடுக்குறப்போ அடிபடவும் நேரிடும், சாகவும் வேணும், கொலையும் செய்யணும், சண்டையும் போடணும். அது பேர் வீரமா? புரியல. இப்போ குஸ்தி, கத்தி சண்டை, துப்பாக்கி சூடு எங்க நடக்குது? ஒன்னா சண்டையில ஆ, இல்ல போட்டியில. அதாவது அபிஷேலா ஊருக்காக இல்ல நாட்டுக்காக இல்லையா? ஒருத்தர் ரோட்ல போறான், அவனை இன்னொருத்த சண்டைக்கு கூப்பிடுறான், 2 பேரும் அடிபட்டு காயப்படுது. அது பேர் வீரமா? இல்ல. ஆமா. ஏன்? போலீஸ் ஒத்துக்காது. அது போலீஸ் இல்ல, சட்டம். சட்டம் ஒத்துக்காது. ஒண்ணு நாட்டுக்காகவும் இல்ல விளையாட்டுக்காகவோ சட்டம் அனுமதிச்சா மட்டுமே வீரத்தை காட்டணும். சட்டத்துக்கு எதிராக இருக்கிறதுனால இயக்கத்துக்காரர்களுக்கு துணிச்சலும் தைரியமா இருக்கதா ஒத்துக்கலாம். அந்த செயலை வீரமா ஒத்துக்க முடியாது. தப்பு செய்யறவங்களை தண்டிக்கிற உரிமை இயக்கத்துக்கு இல்ல. பாதிக்கப்பட்டவங்க இயக்கத்துக்காரர்கள் அழிக்கவும் இடம் இல்ல. தப்பு செய்யற யாருக்குமே அவன் செய்யற தப்பு நியாயமாவே இருக்கும். கொலைய ஒரு கொலைகார நியாயப்படுத்துவான். இங்க தானே வச்சேன், காணுமே. அதனால நம்ம பழக்க வழக்கத்தை வச்சு மெஜாரிட்டிக்கு எது நல்லதோ பாதுகாப்பானதோ அதே சட்டமா அமைச்சிருக்காங்க. அதை எந்த வகையில மீறினாலும் தப்பு. அதை கண்காணிக்க போலீஸ், சிபிஐ, தண்டனை கொடுக்க கோர்ட்டு, ஜட்ஜி எல்லாம் இருக்கு. இப்ப புரியுதா? என்னடா தலையாட்டுற? புரிஞ்சுதா? வாசத்தை பாரு, சுட சுட பொங்கல் தயாரா இருக்கு. புரியலனா இன்னும் விளக்க ஆரம்பிச்சிருவாரு. அவன் நிறுத்தணுமே. சட்டத்துக்கு உட்பட்டதா இருந்தா இயக்கத்துக்காரங்களோட துணிச்சலும் தைரியமும் கூட வீரம். சார், நிலாமா வந்திருக்காங்க. சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. ஓகே, எல்லாம் டிஸ்போஸ் ஆகலாம். எஸ் சார். பாய் பாய். டேய், இந்த 2 பாறைக்கு நடுவுல போலீஸ் ஸ்டேஷன். அவுட் ஆறத்திட உள்ள போய் உட்காரணும். ஸ்டேஷன் பாதுகாப்புக்காக ஒரு போலீஸ். சரியா? சரி, எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. ரெடி ஜூட் 1 2 3 சொல்லாமே ஜூட் விட்டு போறாங்க. போடுறா முத்து மாட்டிக்கிறான். நல்லா அடிக்கவே முடியாது. எங்க போறா டேய்? போறா டேய்? என்ன மாத்திரம் குறிப்பா தச்சிடறானுங்க. டேய் அட்ரா அவன. ராஜாவும் மாட்ட மாட்டேன்றான். சும்மா உட்காந்து இருக்கிறதுக்கும் போர் அடிக்குது. 2 பேரும் நைஸா பேசாம ஜூட் விட்டுறலாமா? டே, இதுக்கு எப்படிங்கிற? எப்பவும் காவல் காக்குற எனக்கு எப்படி இருக்கும்? டேய் ஒழுங்கா அட்ரா. நீலா, விளையாட வரியா? நாமளும் விளையாட போலாமா? வரோம். சூப்பர். எஸ்ஐ சார், எஸ்ஐயா எஸ்ஐயா எஸ்ஐயா. எனக்கு வயித்த கலக்குது. இவங்களுக்கும் அவசரமா, அதனால என்ன ரிலீவ் பண்ணுங்க. இவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. எனக்கு பதிலா நீலா டியூட்டி எடுத்துப்பாங்க. இவங்க 2 பேரும் கைதியா இருப்பாங்க. கான்ஸ்டபிள் கோபால் டியூட்டில இருந்து ரிலீவ் ஆகுறாரு. திருடங்க 2 பேரும் ரிலீஸ் ஆகுறாங்க. அதுக்கு பதிலா நிலா கான்ஸ்டபிளா டியூட்டி ஏத்துக்குவா. அதனால புது திருடங்க 2 பேத்துக்கும் காவலா இருப்பா. தேங்க்யூ சார். என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா வரீங்க? மேட்டாங்காட்டுக்கு சோளத்தட்டு வாங்குறதுக்கு 4 மணிக்கு போனவங்க இன்னும் காணும். அச்சுச்சோ,
4-5 நாளா ஏக்கத்துக்காரங்களோட நடமாட்டம் அந்த பக்கம் இருக்கிறதா பேசிக்கிறாங்களே. எங்கடி ரொம்ப நேரமா யாரையும் காணோம்? இதான் விளையாட்டா அப்படி சும்மா இருக்கறதுக்கு வீட்ல போய் படிச்சிட்டு இருக்கலாம். ஆமாடி, இந்த விளையாட்டுக்கு படிப்பே தேவலாம். எல்லாரும் ஓடிட்டாங்க, நாமளும் போலாம். ஓஹோ, என்னோட காவல்ல 2 திருடங்களும் இருக்கீங்க. என்னோட மேலதிகாரி ஏட்டும் எஸ்ஐயும் உங்களை விட சொன்னாதான் என்னால ரிலீஸ் பண்ண முடியும். நானும் ரிலீவ் ஆக முடியும். அக்கா, இது விளையாட்டு, தெரியல நினைச்சுக்கிட்டு விளையாடாத. உட்காரு. விளையாட்டா இருந்தாலும் கொடுத்த பொறுப்பை ஒழுங்கா செய்யணும், புரியுதா? இனிமே உங்க கூட விளையாட வரமாட்டேன். இவ்ளோ பெருசாயும் ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பைத்தியம். ஆமா, காணாலும் சரி பழனாலும் சரி இந்த லூசு விட மாட்டா. ஒழுங்கா உட்கார்ற இல்ல கடிச்சு புடுவேன். சீக்கிரம் நடங்க. என்ன கிளம்பாம விளையாண்டுக்கிட்டு? நான் ஒரிஜினல் போலீஸ் சொல்றேன், அவங்கள கூட்டிட்டு கிளம்பு. நீங்களும் பிசி என்னோட ஈக்குவல் கேடர். உங்களுக்கு பவர் இல்ல. ஹெட் கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் உத்தரவு தரணும். ஏட்டுக்கு எஸ்ஐக்கு எங்கேயா போறது? யோ, யாராவது ஓடுங்கயா. அந்த ஏட்டா எஸ்ஐயா விளையாண்டுட்டு இருந்தாங்களே, அந்த பசங்களை இழுத்துட்டு வாங்கயா. போலீஸ் காத்துக்கு எல்லாம் மாட்டீங்க. வாங்கடா இவனுதான் சார். நீங்க தான் எஸ்ஐ சாரா? வாங்க சார் வாங்க. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா? கிளம்பாம இங்கே உட்காந்துருக்கீங்க. ஏய், பண்றதையும் பண்ணிட்டு கிண்டல் வேறயா? ரிலீஸ் பண்றா. ஓ, என்னை விட பெரிய ஆபீசர். சார் ரிலீஸ் பண்ணுங்க சார். சந்தேகத்தின் பேர்ல கைது செஞ்ச அந்த 2 பேர்த்த ரிலீஸ் பண்ற ஆர்டர் கொடுக்குறேன். உன்னையும் டியூட்டில இருந்து ரிலீவ் பண்றேன். நல்ல வேலை கோர்ட்டு பெயில் வேணும்னு கேட்கல. டேய், சும்மா இருங்கடா. ஃபெயில் பாஸ்னு ஏதாவது சொல்லி விடாம போயிட போறா. கொசுக்கடி தாங்க முடியல. ஏய், ஓடுங்கடி அலுமூஞ்சுகளா. எல்லாரும் ரெடியா? ஏதாவது சொல்லானுங்களா பாரு. பிரெட் சவுத்தர் பிரெட் வீஸ்ரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஃபயரிங் ரேஞ்சுக்கு டவுனுக்கு போறோம். சரியா 6 மணிக்கு வந்துடணும். ஷூ பளபளப்புல முகம் தெரியணும். தெரியாம கை போட்ட ரத்தம் வர அளவுக்கு யூனிஃபார்ம் வரைப்பா இருக்கணும். புரியுதா? எஸ் சார். நிலா சார், அவன் எப்பவும் போல ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வருவான். நம்ம மாதிரி என்ன சுடவா போற? துப்பாக்கி தொடச்சு தரதானே வர போற. எப்படி வந்தா என்ன? எடுபடி தானே. ராஜா, நீ குறியில கில்லாடியே ஃபயரிங்ல ஃபர்ஸ்ட் வந்துடுவியா? வந்தா டிஸ்ட்ரிக்ட் போலாம். இல்லடா, கல் எழுதுலயும் கவன் அடிக்கிறதுலயும் என்னை விட கோவிந்த கில்லாடி. அதனால கண்டிப்பா சொல்ல முடியல. அவன் இல்லைன்னு வச்சுக்கோ, ஆனா டவுன்ல என்ன கவனிக்கணும். எப்படிடா? பாரு. என்னடா 1-2 நீட் இருக்க? இல்ல, நாளைக்கு போறதுக்கு எங்க அப்பன் காசு தர மாட்டேன்ட்டாரு. அச்சுச்சோ, கொண்டு போக. கடையில இருந்து என்ன வேணாலும் எடுத்துட்டு போய் கொண்டாரு. அப்புறம் என்ன? டேய், தின்னு தின்னு திகட்டி போச்சு. புதுசா ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் 1-2ன்றதுக்கும் என்னடா சம்பந்தம்? கடையில காசை ஆட்டைய போடலாமான்னு. நல்ல காரியத்துக்கு போறப்போ கரை படிஞ்ச கையோட போக கூடாது, புரியுதா? ஏன்டா பேச மாட்டீங்க? சங்கத்துல சேர்ந்தா திருந்திருவீங்கன்னு தயார்படுத்திக்கிறதுக்கு உங்களை தண்ணி தெளிச்சு விட்டாங்க. எங்க அப்பா தானே என்னை திருத்துறேன்னு கடையில உட்கார வச்சு தேவை இருக்கும் போது மட்டும் அனுப்பி வச்சாரு. அப்பா காசை கிள்ளி கொடுக்கல, உங்களுக்கு அள்ளி கொடுத்துருப்பாங்களே. ஆமா, 100 ரூபா. எனக்கு அப்பா 100, அம்மா 50. அப்ப மாமா அத்தை அப்பாவும் தரல, கடையில ஆட்டையும் போட முடியாது. அப்போ உங்ககிட்ட இருந்து அடிச்சிடலாம். என்னடா சொல்ற? இந்த உங்க கடை பொருளை வாங்க, நாங்க ஒன்றும் இழிச்ச வாயினுங்க இல்ல. டேய், நானே வேணான்றேன், இதுல உங்களுக்கு வேற விற்பனா? டேய், ஒரு சின்ன கணக்கு 1-2 எண்ணும் போதுதான் ஸ்பார்க் ஆச்சு. சரியா சொல்லிட்டீங்கன்னா 50-50 ரூபா என் கடையில இருந்து அடிச்சாச்சு கொடுத்துட்றேன். தப்பா சொல்லிட்டீங்கன்னா நீங்க 2 பேரு 50-50 ரூபா எனக்கு தரணும். டீலா?
சரி என்ன கணக்குடா? டேய் பேச்சு மாற மாட்டீங்களே. நீயாவது உங்க கடையில இருந்து ஜூட் விடணும். நாங்கெல்லாம் பாக்கெட்லயே வச்சிருப்போம்ல. டேய் 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. எப்படிடா? 1 2. சிரிச்சாச்சா? அடங்குங்க. விட தப்புன்னு உங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன். உங்க வீட்டுல குழந்தைங்க நீயும் உங்க அண்ணனும் தானே? ஆமா. அப்போ 1ஆவதா பிறந்த உங்க அண்ணன் பெரியவனா, 2ஆவதா பிறந்த நீ பெரியவனா? அண்ணன் தான். அப்போ 1 பெருசா 2 பெருசா? 1 தான். ஒத்துக்கிட்டீங்களா? பணம் தடுங்க, பணம் தடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பத்திரமா திரும்பி வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க ரிசல்ட் வந்திருக்கு. இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கடுங்க. ஃபர்ஸ்ட் ராஜா 5க்கு 4.75. தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். செகண்ட் பீட்டர் 5க்கு 4.6. வெரி குட். தேர்ட் சபீர் 5க்கு 4.5. சார் குடிலே கில்லாடி கோவிந்தா சொல்றேன். நம்ம ஸ்கூல் என்சிசி ஹிஸ்டரியில இந்த வருஷத்துல சில பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ நான் சொல்றேன், கோவிந்தா கவுனி. அதுல ஒண்ணு நம்ம கோபால். அவங்க அப்பா கண்ணாடி மாட்டிட்டு அவன் சுட்டு இருந்தா என்ன கிடைச்சிருக்குமோ அதே மாதிரி சைபர். எல்லாருக்கும் 5 ஷாட்ஸ் கொடுத்தோம். கோவிந்தல மட்டும் 8 ஷாட்ஸ் இருந்தது. 3 பக்கத்துல இருந்த கோபால் சுட்டது. தான் கெட்டதும் இல்லாம நல்லா சுட்டிட்டு இருந்த கோவிந்தனையும் கெடுத்து போட்டான். எது யார் சுட்டதுன்னு தெரியாததால என்னால சரியா மார்க் போட முடியல. இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம நிலாவோடது. அவளும் முட்டையா சார்? ஏய் சிரிக்காதீங்கடா. அவ 5க்கு 5. அவ அண்ணன் ஆபீஸ்ல வந்ததுனால என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல, மார்க் போட முடியல. அதனால 4.75 வாங்கின ராஜாவே இந்த வருஷம் ஃபர்ஸ்ட். வெரி குட். தேங்க்யூ சார். சூப்பரா ராஜா. இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா என்னோட சுட்டிருப்பியா? 2 1 தான். சோபா எவ்வளோடா ஆச்சு? சாப்பிட்டாச்சு விடு. போடா. இன்னொரு தோசை கூட சாப்பிட்டுருக்கலாம். ஏய் எவ்வளோடா ஆச்சு? டேய் சொல்லி தொலையேண்டா. விட மாட்டான். திரும்ப திரும்ப சேனல்காரங்களாட்டும். டேய் தள்ளுற. டேய் என்னடா சங்கத்துல இருந்து வரா? எதுக்குடா பாரி கட்டுறீங்க கபடி மாதிரி? நிறுத்தலனா எவனாவது பாடியா இருப்பீங்க. சங்கத்துல இருந்து வர கேப்டன் வர சொல்லியிருந்தாரு. கூட்டி பெருக்கையா? கேப்டன் எங்களையும் வர சொல்லியிருக்காரு. எதுக்கு? எக்ஸசைஸ் செய்யற கருவி எல்லாம் தொடச்சு வைக்கவா? முடியலப்பா. கவுண்டரு. நாங்க மெம்பராக பேர் கொடுக்க போறோம். நீ போற என் பேரை எழுதி 1/2 மணி நேரம் ஆச்சு. எழுதிட்டா மெம்பர் ஆகணும்னா மலை ஏறி இறங்கணும் தெரியும்ல. அது மருதமலை பழனி மலைன்னு நினைச்சிடாத. பயங்கரமான மலை தெரியும்ல. சேர்ந்து தானே போறோம். அந்த பயங்கரத்தையும் ஒன்னா பாத்துப்போம். தெரியும்ல. இப்போ ஒத்துங்க, நேரமாச்சு. மாடுகளை ஓட்டி போகணும். மேய்க்கணும்னு சொல்லு. ஏதோ ஒண்ணு. இப்படி எருமைங்களாட்ட ஊர் சுத்தாம உருப்படியா வேலை பாக்குறல்ல. கிளம்பு கிளம்பு போ சொல்றா. டேய் வாங்கடா. டேய் மாடு மேய்க்கிறத போய் பெருமையா பேசிட்டு போறான். அசிங்கம். ஆமா 100 ரூபா கொடுத்தா கூட நான் மேய்க்க மாட்டேன். அசிங்கம் அவளை கூட்டிட்டு போறது. மாடு மேய்க்கிறதாலயா? நான் வேணா மேய்க்காதன்னு சொல்லி பார்க்கட்டா? ஏன்னா சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் இல்லையே சக்தி இல்லை. இல்லவே இல்ல. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவன் இல்லையே சக்தி இல்லை. நிறுத்துங்கடா. சினிமா டிவி
என்சிசியை பார்த்துட்டு வளராதீங்கடா. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்? எந்த காரியத்துக்கும் பொண்ணு கூட இருக்கிறது நல்லதுன்னு. மடையா, இத்தனை வருஷம் பொண்ணை யாராவது கூட்டு போயிருக்காங்களா? நம்ம கிணையா அவ என்சிசில சேர்ந்ததே கேவலம். சங்கத்திலயும் சேர்ந்துட்டா நம்மளுக்கு கேவலத்துலங்க. என்ன பேசினாலும் என்ன மட்டும் அடக்குங்க. கேப்டன் கிட்ட யார் பேசுறது? எப்பவும் போல நானே பேசி மாட்டிப்பேன்னு நினைக்கிறீங்களா? இந்த தாட்டி எல்லாரும் பேசணும். வாங்கடா. Yes, left. More. Okay, perfect. Stretch. Now push. Imagine there is a wall. Forward. Bend forward. And push it. Next பண்ணு. பொண்ணை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னீங்க. அப்ப அந்த பொண்ணு உங்களை கூட்டிட்டு போவா. உங்க அப்பா மாதிரி அவளோட அப்பாவும் மிலிட்டரிக்காரர் தான். உங்க அப்பாங்க ரிட்டையர் ஆகி வந்துட்டாங்க. ஆனா அவளோட அப்பா நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்காரு. அதை பார்த்தும் அந்த பாதிப்பை உணர்ந்தும் குடும்பத்துக்கு ஒரே வாரிசான நிலா பொண்ணா இருந்தும் ஏர்ஃபோர்ஸ்ல சேரணும்னு ஆசைப்படுறான். அந்த ஆசைக்கு சல்யூட் பண்ணாம உதறியா தள்ளுறீங்க. வந்தா 5 பேரை வாங்க, இல்லைன்னா வந்துடாதீங்க. ஓகே, ரைஸ் அப், டவுன். நல்லா செஸ்ட் ஒர்க் வரணும். ஸ்ட்ரெச் அண்ட் ஹோல்ட். பாத்தியா, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. நீயும் வாயும். டேய் வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா. என்னடா வேணாம்? வேணாம் ப்ளீஸ்டா. டேய் அடிக்காதீங்கடா. டேய் சார், என்சிசினாலே கம்பா சார். டேய், இந்த கம்பை உங்களுக்கு பத்தலேடா. ஆமா, மும்மூர்த்திகள ஒரு மூர்த்தி இருப்பானா? அந்த மூர்த்தியை காணாம எங்க இருக்கான்? பிள்ளையாரப்பா இன்னட எங்க ஒளிஞ்சிருக்கானா? என்னைய மட்டும் காப்பாத்துப்பா. காணாம சார் வாடா. ஏன்டா லேட்டு? என்னடா இத்தனை கட்டு? சாரத்தினத்திரம் கோயில கட்டுறாப்புல. சார், நேத்து என்ன நாள்? நீயே சொல்லு. அமாவாசை. வர பாதையெல்லாம் திருஷ்டி எலும்புச்சம்பளம் சுத்தி போட்டு விடிய காலையில வர என்னையே அதெல்லாம் தாக்குது சார். டேய், உங்களையெல்லாம் பார்த்தா பிடிக்க நிக்கிற ஓம்பலே நம்மளதான் பிடிக்காரன்னு அம்பல ஆயிடுமாடா. 4-5 மாசமா அமாவாசைக்கு பின்னால எனக்கு உடம்பு சரியில்லாம போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அதான் ஊர்ல இருக்க எல்லா கோயிலையும் போய் பாடம் போட்டு சீட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் சார், எனக்கு ஒரு சந்தேகம். டேய், உங்க சந்தேகமே வித்தியாசமா இருக்குமாடா. அதான் அந்த பூசாரி கிட்ட கேட்டுக்கலாமா? சார், இன்னைக்கு நான் லீவ் போட்டாலும் போடுவேன். ஆனா அந்த சந்தேகத்தை கேட்காம மட்டும் போக மாட்டேன். அப்படியே சந்தேகம். விடிய காலையில நான் கிளம்புற அதே பாதையில தான் நீங்க எனக்கு முன்னாடி கிளம்புறீங்க. ஆனா அதெல்லாம் உங்களை தாக்க மாட்டேது. பின்னால வர என்ன மட்டும் ஏன் தாக்குது? டேய், திருச்சி எலுமிச்சம்பழத்தை அதை பார்க்கும் போது 3 வாட்டி துப்பணும். அப்படி துப்புனா அது நம்மள தாக்காம திருஷ்டி சுத்தி போட்டோடனே திருப்பி போய் தாக்கும். ஓ, அதனாலே வந்ததும் 2 சொம்பு தண்ணி குடிக்கிறீங்களா? பின்ன ஊர்ல எல்லா இடத்துலயும் சுத்தி போட்டிருக்காங்க. டூன்னு துப்புனா நாக்கு வறண்டு போயிடாது? என்ன முழிக்கிறாரு? ஒருத்தன் துப்புறானா, இன்னொருத்தன் கட்டுறானா. இவங்க இம்சைக்கு ஆளவே இல்லை. கோபால், கோவிந்தா. டேய் கோபால், உன்னை பார்த்தா மளிகை கிடைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க மிலிட்டரி ஹோட்டல் நடத்துறாங்க. அப்ப சரி. கோவிந்தா மட்டும்
நீ பண்றத பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ம் 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 ஆ ம் சார் நீங்க பாத்தீங்களா? ஆ. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சாலும் உங்ககிட்ட கிடைப்பது என்னவோ பொய். ம் 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 ஆ ஆ ஆ ஏண்டா 10 ரவுண்டு ஓடணும், 10 ரவுண்டு போட சொன்ன மாதிரி சிரிக்கிற. சரியா விசாரிக்காம எனக்கு மட்டும் தண்டனை கொடுத்த நினைச்சு கோவிந்த எப்படி சிரிப்பான்னு சிரிச்சு காட்டினேன் சார். ஏய் கோவிந்தா சார் எந்திரா. ம் 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 ஆ ஆ ஆ டேய் என்ன அடிக்குள்ள காலோட 10 ரவுண்டு ஓண்டதோ கோபால் எப்படி அலுவலா செஞ்சு காட்டியா? சபாஷ், சரியான போட்டியா சார்? போட்டியா? உன் போட்டியை உருவிடுவேன். உருவனதும் பொழைச்சிருங்க, இல்லாட்டி இவன் கடைக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிருவாங்க. செனப்பண்ணி கறியெல்லாம் சமைக்கிறது இல்ல சார். ஆமா, சென கழுத கறி மட்டும்தான் சமைக்கிறாங்க. சமைச்சது ஃபர்ஸ்ட் பார்சல் உங்க வீட்டுக்குள்ள போதே. Stop it! எந்த கறியை யார் சமைக்கிறாங்க, யார் சாப்பிடுறாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கறி சமைக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் கூட டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. சார் சைவமா இருக்கும். இதுக்கு இப்படி டிசிப்ளின் இல்லாம நடந்துக்கிறதுக்கு என்ன காப்ஸ் 2 பேரும் தூக்கிடலாமா? எதுக்கு சார் தூக்குறீங்க? குடுக்கிற தண்டனையில அவங்களா பிச்சுக்க வேணாம்? எல்லா கிளாஸ்லயும் ஓடுறாங்க, இளைக்கவும் மாட்டேன்றாங்க, கிளம்பவும் மாட்டேன்றாங்க. தானா அபிட் ஆவாங்க சார். நல்லா பாரமா எதையாவது தூக்கிட்டு ஓட வச்சா. வா வந்து இடுப்புல வேணாம் முதுகுல ஏறு, உப்பு மட்டும் தூக்கிட்டு போறேன். ஆளை பாரு. சார் அவனே ஐடியா கொடுத்துட்டான் சார். கையற வலிக்குது. ஏய் பண்ணி அண்ணே யாரும் முக்கியமானவங்கள்ட்ட இப்படி சொல்லி மாட்ட போற? ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே, எதுக்கு நாயே பண்ணியன்னு கூப்பிடணும்? பண்ணிக்கு ரோசத்தை பாடுறா. அண்ணே என்சிசினா ஒழுக்கத்தை உருவாக்குற இடம். கோபாலே டேய் கழுத. அண்ணே என்ன சொன்னா? சார் சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். எத்தனை ரவுண்டு? டேய் உட்கார்றா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. தப்பு சார், சும்மாவே ஓட வைப்பீங்க, கேலி செஞ்சு விடுறீங்க. வீட்ல இருந்து நல்ல மூட்ல வந்துட்டாரு போல. டேய் அவனை கழுதன்னு சொன்னது தப்பு தான்டா. தப்புனா ஓட வேண்டியதுதானே. டேய் உன் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்டுடுச்சு. சார் வீட்ல பேரண்ட்ஸ் நம்மள நாயே பண்ணியேன்னு கூப்பிடும் போது தெரியாமலே அப்பா அம்மான்னு பதில் சொல்றமே சார். டேய் 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 நீங்களாம் தெரியாமலாம் சொல்ல மாட்டீங்க, ஆனா தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. விட்டுரு. விட மாட்டியா? சரி. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் த நோட், இனிமே பசங்களை நாயே பண்ணின்னு கூப்பிடாதீங்க. அவங்க அப்பா அம்மான்னு தானே பதில் சொல்லி ஆகணும். ஓகேவா? ஓகே ரைட், உட்கார்றா. டேய் நில்றா. ஊர் பஞ்சாயத்தை பார்த்ததில்ல? நாட்டாவை மட்டும் உட்காரணும், மற்றவங்கள நின்று மரியாதை செய்யணும். ஏதோ லீடர் ஆயிட்டாப்ல உட்கார போற? ராஜா ப்ளீஸ்டா, நான் லீடரா இருக்கேன்டா. கோபால் கிளாஸ் லீடரு, நீ ப்ளூ ஹவுஸ் கேப்டனு, குமார் கோகோ டீம் கேப்டனு. நான் லீடராவோ கேப்டனாவோ இருந்தது இல்லடா, விட்டு கொடுங்கடா. அசிங்கம், லீடர் பதவியை கெஞ்சி வாங்குறது அசிங்கம். இப்படி கெஞ்சி வாங்கினவன் கீழே ஒரு நல்ல காரியத்துக்கு போனா அவமானம்டா. பாத்தியா, தகுதிக்கு மட்டுமே மரியாதை, திறமையை நிரூபி தலைவனா வா. மலையில இருந்து விழுனா விழுறோம், ஏரியில குதினா குதிக்கிறோம். தகுதி இல்லாதனாலயே கெஞ்சுறான். நீ தலைவன் ஆயிடுவேன்னு கெத்து இருடி. நான் லீடரானா மலையோ ஏரியோ இல்ல, ரயில் ட்ரெயின் முன்னாடி விழுன்றேன். விழுறியா பார்க்கலாம். சரி என்னென்ன போட்டி வச்சுக்கலாம்? நீ என்ன பண்ற?
இங்கெல்லாம் வரக்கூடாது. கிளம்பு கிளம்பு. பெரியவங்க சொன்னதால உன்னை மலை ஏற போறப்ப கூட்டு போறோம். இப்ப கிளம்பு கிளம்பு. என்னமோ திறமைக்கு மரியாதை என்ன? வர்றா, இங்கே வரக்கூடாதுங்கிறோம். இதுல லீடர் ஆகிற ஆசையாமா? ஏன் தோத்துருவோன்னு பயமா? யாரு? எனக்கா? கிளாஸ்ல கேட்டல்ல, இங்க என் பலத்தை எத்த பார்த்து வீரனா என்னன்னு தெரிஞ்சுப்பேன். என்னென்ன போட்டி வச்சுக்கலாம்? நீச்சல். ஏண்டா கடலுக்கா போற? மலையேறத்துக்கு நீச்சல் எதுக்குடா? அவனுக்கு நீச்சல் தெரியாதத எப்படி சமாளிக்கிறான் பாத்தியா? நீந்தி குடியா? விடுங்கடா, எல்லாரும் கலந்துக்கிற போட்டியாவே நடத்துவோம். வேற சண்டை வேணாம். என்ன பயமா? பயமா? எனக்கா? உன்னை எத்தனை தடவை தூக்கி போட்டு பந்தாடி இருப்பேன், எத்தனை சட்டையை கிழிச்சிருப்பேன். அப்புறம் பலம் இல்லாம ஒரு போட்டியா? டேய், நிலா இருக்கால, தொடாம எப்படி சண்டை போட முடியும்? போட்டின்னு வந்துட்டா எல்லாம். நீ குளிச்சுட்டு வா, நான் சண்டைக்கு ரெடி. கயிறு இழுக்கிற போட்டி வச்சுக்கலாமா? சூப்பர், பலத்தை நிரூபிக்க சரியான போட்டி. என்ன ஓகேவா? ஓகே. அடுத்தது ரன்னிங். நீ வேகமா ஓடுறதுனால ரன்னிங்கா? நீ குண்டா இருக்கறதால கயிறு இழுக்கிற போட்டியா? சண்டை போடாதீங்க. ரன்னிங் ஜாக்கிங் இல்லாம மலையேற்றமே இல்ல, அதனால வச்சுக்கோ. என்ன சொல்றீங்க? ஓகே. நாம ஓடுனா கடைசியா வருவோம். நீச்சல் மாதிரி நிக்கவும் முடியாது. கோபால், ஓகேவா இல்லையா? வெறும் ரன்னிங்ல என்னடா சுவாரஸ்யம் இருக்கு? மலை ஏறுறோம்ல, அதனால பாரத்தை தூக்கிட்டு ஓடலாம். பாரம்னா ஒருவேளை இதுவா இருக்குமோ? ஆளுக்கு 2 செங்கலை தலை மேல வச்சுட்டு ஓடுவோம். அவ்வளவுதானா? எனக்கும் ஓகே. அப்போ 3வது வெறும் உடம்புக்காக போட்டி வச்சு அறிவுக்கும் போட்டி வைக்கணும்ல. விளையாட்டுல ஜெயிக்க முடியாதுன்னு தப்பாய்க்கிற. அதுக்கு பரீட்சை வைக்க முடியும். இங்கேயுமா? பரீட்சை வேண்டாம். பொதுவான ஆளோட கணக்குக்கோ கேள்விக்கோ விடை சொல்லுவோம். கேள்வி வேணாம், கணக்கு வச்சுக்குவோம். ஆமா, கணக்கு, புதிர் கணக்கு. சூப்பர், புதிர் கணக்கே வச்சுக்கோ. என்ன ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நீ ஜெயிக்கணுன்ற முடிவுலயே வந்திருக்கிற. இந்த பக்கம் அந்த பக்கம். ஓ, ராசியா? அப்பாடியோ. நான் ஃபர்ஸ்ட்னா நீ செகண்ட். ஆமா ஆமாமா. லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ வா. இல்ல, இதுவரை இந்த விளையாட்டை நான் பார்த்தது இல்ல, அதனால எல்லாரையும் ஜெயிக்கிறவன் கூட கடைசியில நான் மோதுறேன். ஃபர்ஸ்ட் முத்துவும் கோபாலும் மோதட்டும், அப்புறம் நானும் குமாரும் மோதுறோம். அடுத்து செமி ஃபைனல்ஸ். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நிலா கூட ஃபைனல்ஸ். ஓகேவா? டேய் முத்து வாடா. டேய் கோபால் இங்க வா. வெற்றி நமதே. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. வந்துட்ட சாவே. ஐயோ அம்மா. கோபால் வின்னர். ஒரு காலை அடக்கிட்ட. ரொம்ப பீத்திக்காத. நீ அடக்குனது நோஞ்சாங்கால. வாடா. வர ராசியும் வேணாம், மண்ணும் வேணாம். நல்லா தைக்கணும். நம்ம பலத்தையே நம்புவோம். ஐயோ அம்மா. ராஜா வின்னர். உன் நாக்கோ நாக்கு. நீ ஃபர்ஸ்ட், அவன் செகண்ட். தோத்ததுல. டேய், இப்ப நடக்க போறது ஃபைனல் மாதிரி. உங்களை ஜெயிக்கிறவன் நிலவ ஊதி தள்ளிடலாம். போங்கடா. வாடா. ஐயோ அம்மா. கோபால் வின்னர். ரெண்டாவது காலை அடக்கிட்ட. இப்போ சொல்லு, நீ அடுக்குனது மெய்யாலும் கால பொலிக்கால. அடுத்து வர்றது பசு கூட இல்ல. ஏ கண்ணுக்குட்டி போகாத. கோபால் 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 கோபால். கண்ணுக்குட்டி முட்டி தள்ளிருச்சு. இது அலுமினி ஆட்டம், செல்லாது. ஏண்டா செல்லாது? நேரா இழுத்துருக்கணும், மாட்டை சுருக்கு போறாப்புல இழுத்துக்க கூடாது. அவன் தான் காலை அடக்குறவனாச்சே. நீ என்ன சொன்னாலும் நடுவர் தீர்ப்பே ஃபைனல். கோபால், நீ வின்னர். நீ டிஸ்குவாலிஃபைட். நீ டிஸ்குவாலிஃபைட். நாட்டாம தீர்ப்ப மாத்து. அம்மா. இப்ப கோபால காப்பாத்து. ரத்தம் வர அளவுக்கு விழுந்துட்டானே. ஈஸ்வரிய கூப்பிட்டதுக்கு தண்டனையா?
நம்ம பள்ளிக்கும் இந்த ஊருக்கும் ஏன் இந்த மாகாணத்துக்கும் மிகவும் பெருமையை தேடி தந்துள்ளார். அவருடைய வீரம் தைரியத்தை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த வருடத்திற்கான ஜனாதிபதி விருது கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொரு குட் நியூஸ், நம்ம நிலாவுக்கு என்சிசில சேர ஸ்பெஷல் பர்மிஷன் கிடைச்சிருக்கு. நிலா, குடியரசுத் தலைவர்கிட்ட என்னமா கேட்க போற? வேற என்ன, பைலட் ஆபீசர் ஆகிறதுக்கு பின்னாடி உதவுங்கன்னு. இல்ல, என் திறமையை நிரூபிச்சு ஏர்போர்ஸ்ல சேருவேன். இப்போ சரண்டர் ஆன அண்ணாக்களுக்கு பொது மன்னிப்பு கேட்பேன்.